செய்யும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படி, எங்கே ஆவியானவர் உண்டு அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படியே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், என் நாமத்தில் 2-3 பேர் கூடினால் அங்கே வந்து நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர், இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக இன்றைக்கு அவருடைய ஆலயத்தில் கூடியிருக்கிற நம் மத்தியில் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த பிரசன்னத்தை உணர்ந்து தேவனை ஆராதிக்க விரும்புறீங்க? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே, ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுவீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் சரீரங்கள், எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்கள், எண்ணங்கள் ஆட்கொள்ளுவீராக. தேங்க்யூ ஜீசஸ், we worship you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. கேளுங்க பார்க்கலாம். உந்தன் வார்த்தை, உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு. கேளுங்க பார்க்கலாம். அப்பா ஆட்கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே, உங்க பிரசன்னம், உங்க மகிமை ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள். சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்க பிரசன்னத்திற்காக நன்றி. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. எங்களை ஆட்கொள்ளுவீராக, எங்களை ஆட்கொள்ளுங்க. உங்க பிரசன்னத்தை ஓ ஆவியானவரே அனுபவிக்க உதவி செய்யுங்க. ஓ ஆட்கொண்டு நட
சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, என்னை ஆட்கொண்டு நடத்துமையா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உங்கள் பிரசன்னத்தை எங்களை விட்டு எடுத்து போடாதீங்கப்பா. சங்கீதக்காரன் இப்படி ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எதை எடுத்து போட்டாலும் உங்கள் பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க ஆண்டவரே. நீங்கள் எத்தனை பேர் இதை கேட்குறீங்க? வாட் எவர் திங்ஸ் யூ ஹவ் டேக்கன், என்னிடத்துலேருந்து எதை நீங்கள் எடுத்தாலும் உங்கள் பிரசன்னத்தை மட்டும் எடுக்காதீங்க, உங்கள் ஆவியை மட்டும் எடுத்துடாதீங்க. அது ஒன்று தான் எனக்கு அடையாளம், அது ஒன்று தான் எனக்கு ஜீவன், அது ஒன்று தான் என்னோட வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து அவரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அது தீமைக்கானவைகள் அல்ல, அது நன்மைக்கானவைகள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்மளுடைய எண்ணத்தை காட்டிலும் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற திட்டமும் எண்ணமும் உயர்ந்து உள்ளது. ஆமென். அது உயர்வானது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுவேன், போற்றி பாடுவேன். எங்கள் உயர்ந்த கண்மலையே, பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று மடிக்கையில் எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே. கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த சொல்லுங்க. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை நீர் ஒருவரே. போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் மடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் மடிக்கையில் எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த, நீங்க பாடுங்க சத்தத்தை உயர்த்தி. உயர்ந்த கண்மலையே, உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தவர் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தவர் நீரல்லவோ. கண்மலை தேனும் படியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. கண்மலை தேனும் படியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. சொல்ல, உம்மை போற்றி போற்றி உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம்
உயர்ந்த கன்மலை. சொல்ல உம்மை போற்றி போற்றி. உயர்ந்த சொல்ல எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல், எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தவர் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தவர் நீரல்லவோ. கண்மலை தேனும் மடியும் எண்ணையும் தருவதும் நீரல்லவோ. கண்மலை தேனும் மடியும் எண்ணையும் தருவதும் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. சொல்லுங்க உம்மை போற்றி. தேங்க்யூ அப்பா, உம்மை துதிக்கிறோம். உம்மை போற்றி உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலை. சொல்லுங்க உம்மை போற்றி. காரணம், நீர் எங்களுக்கு வெற்றியை தருகிறவர். உயர்ந்த கன்மலையே எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும். சொல்லுங்க, இந்த வார்த்தை அறிக்கை பண்ணி சொல்லுங்க. எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். மீண்டும், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஓஹோ, உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய? கையை தட்டி சொல்வோம், தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி வெற்றி பவனி செல். கர்த்தரின் சார்பில் இருக்கும் போது நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? என் பக்கத்தில் 1000 பேர், வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அதை அணுகாது. நாளிது இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். பட்டக்கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. தள்ளப்பட்டக்கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. ஓஹோ, கர்த்தர் செயல் இது அதிசயம் இது. சொல்லுங்க, கையை தட்டி. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தருகிறவர். பிசாசு கேட்கட்டும், தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, நான் முன்னேறுவேன், நான் ஜெயிப்பேன், நான் சாதிப்பேன். ஓ, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடு. சொல், என்றும் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென். நீதிமானின் கூடாரத்தில் ஆமென் கம்பீர குரல் சொல்லுங்க. நீதிமானின் கூடாரத்தில், நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலி. ஆர்ப்பரிக்க தொடங்க. ஓஹோ, நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்க. கையை தட்டி. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி வெற்றி பவனி செல்வோம். சொல்லுங்க, ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம்,
அக்களிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அகமகிழ்வோம், இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம். அக்களிப்போம், அல்லேலூயா பாடு. கையை தட்டி சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். சொல்லுங்க. ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்தி, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி என்னை தப்புவிக்க வல்லவர். ஓ நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. மகத்துவமும் மகத்துவமும் பெயர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் பெயர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்ற எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. கையை தட்டி ஆராதனை ஆராத சொல்லுங்க. ஆராதிப்போம். ஆராதனை ஆராத உந்தன் நாமம் உயர்த்தி, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்ற எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி ஆராதனை ஆராதனை. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். ஆராதனை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதி. சொல்லுங்க. நாமம் உயர்த்தி, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். மனிதனை உயர்த்த முடியும். எந்த மனிதனும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால முடியும். சாதாரண மனிதனை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒன்றுக்கும் உதவாதிருந்த ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஞானிகள் மத்தியில பைத்தியமாக நம்மை தெரிந்து கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? எப்படிப்பட்ட வல்லமை உள்ள காரியங்களை செய்ய என் ஆண்டவரால் முடியும். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி எழும்பி நிற்போமா? தேவனை துதிப்போம். தேங்க்யூ லார்ட். எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் துதிங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவர் நாமத்தை அறிக்கப்படுங்க, மௌனமாக இருக்காதீங்க. திஸ் இஸ் த டைம் டு வர்ஷிப் ஹிம். இது உங்கள் ஜெயத்தின் நாள்.
கர்த்தர் உங்க சார்பில் எழும்பி நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நாள். நீங்கள் காத்திருந்து ஜெபித்த காரியங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு நாள். கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. We worship you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. El Shaddai சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் யெகோவா ஈரே, என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் தேவையை சந்திக்கிறவர். எல்ரோயி என்னை காண்கின்ற தேவன், எல்ரோயி என்னை காண்கின்ற தேவன், எல்ரோயி என்னை காண்கின்ற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க இன்னைக்கு ஆமென். வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை காண்கின்றார், கர்த்தர் என்னை காண்கின்றார். என் சூழ்நிலைகள் யாரும் அறியாத போது, என்னுடைய பிரச்சனையுடைய நான் நடந்த போது, யாரும் என்னை பார்க்காத போது, கர்த்தர் என்னை காண்கின்ற தேவனா இருக்கிறார். அன்றைக்கு ஆமென் ஆகார் வனாந்திரத்துல ஆமென் ஒன்றுமில்லாமல் தவித்த போது, சாக கிடந்த பிள்ளையின் அழுகுரல் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க வாய்களை திறந்து, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. என்னால் ஒன்றும் கூடாதென்று நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி சொல்லுங்க. என்னால் ஒன்றும் கூடாதப்பா, என்னால் ஒன்றும், என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி. கையை உயர்த்தி சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ, ஓ எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய. எத்தனை பேர் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்றீங்க? ஆபிரகாமுக்கு செய்தவர் செய்ய வல்லவர். சொல்லுங்க, என்னால் ஒன்றும், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். உம்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே, என்னால் ஒன்றும், என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள். சொல்லுங்க, யெகோவாயிரே, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். ஓ யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார்,
நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடு. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க, உங்க கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் வைத்திருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை துருத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அவர் தன்னுடைய பதிலை அளிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க, ஓ என்னையும் மாற்றிடு. சொல்லுங்க, அந்நாளை களிப்பாய் மாற்றினவர், அந்நாளை களிப்பாய் மாற்றினவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் என்னையும் மாற்றுவார், எனக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, என்ன அந்நாளை களிப்பாய், அந்நாளை களிப்பாய் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய். என் ஆத்துமா அவரையே நம்பி இருக்கும், என் ஆத்துமா அவரே பற்றி இருக்கும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்வார். ஓ அந்நாளை களிப்பாய் மாற்றியவர் என்னையும். சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால நான் அசையாமல் உறுதியுடன் இருப்பேன். அவர் வார்த்தை எனக்குள் இருக்கிறது, நான் அவரில் இருக்கிறேன், கர்த்தரில் நான் நிலைத்திருக்கிறேன். ஆமென். நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். என் நாட்கள் வரும், என் நேரம் வரும், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நான் அது வரைக்கும் அசையாமல் உறுதியுடன் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எந்த மனிதர் முன்பதாக தலை குனிந்தனோ அதே மனிதர் முன்பதாக என் தலை நிமிர பண்ணுகிறவர் என் ஆண்டவர். என் தலை நிமிர பண்ணுகிறவன் ஆண்டவர். என் தலையை நிமிர பண்ணுகிறவன் ஆண்டவர். என் கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் ஏமாற்றம் அடைவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது, அவர் வாக்கு பொய் சொல்லாது. கர்த்தர் வார்த்தை சொன்னார், அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கீங்க? அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்ற அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். அவர் தம்முடைய வார்த்தை திருப்பி எடுப்பதில்லை. காரணம், கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பினதில்லை. அது தன்னுடைய ஆமென் செய்கையை நிறைவேற்றி முடிக்கும். எனக்கும் செய்ய வல்லவர். Thank you Jesus. அப்படியே வாயிலை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நீர் எனக்கு செய்ய வல்லவர். உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன்ப்பா, உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஏராளமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசோட வேலை என்ன தெரியுமா? அந்த வார்த்தையாக விதையை அவன் திருடுவதுதான். அவன் இந்த வார்த்தையாக விதையை அவன் எடுத்து போடுவதுதான். உங்களை விசுவாசிக்க விடாதபடி உங்க எண்ணங்களை அவன் பாதிப்பதுதான். இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தையில் நிறைவேறும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எண்ணில் நிறைவேறும். நான் அதை பார்ப்பேன், நான் அதை காண்பேன். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. We worship you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. அப்படியே வாயில திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். Thank you Lord. Thank you Jesus. கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை காப்பவரே. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, நான் அசையாமல் இருப்பேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால் நான் அசையாமல் இருப்பேன், சீயோன் பர்வதத்தை போல நான் அசையாமல் இருப்பேன். Thank you Jesus. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. சொல்லுங்க, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, மறவாதே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. சொல்லுங்க, என் நோய்கள் எல்லாம், என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் என்னை சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. மரணமோ உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. சொல்லுங்க, சுகவீனம், சுகவீனம் என்னை ஒரு போதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, உள்ளமே நாமத்தை ஸ்தோத்தரி. சொல்லுங்க, என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க, மேற்குக்கும் கிழக்கிற்கும், மேற்குக்கும் கிழக்கிற்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்கிற்கும் பாவங்களை என்னை விட்டு மேற்கொள்ளாதே. பாவம் என்னை ஒரு போதும், பாவம் என்னை ஒரு போதும். சொல்லுங்க, சுகவீனங்கள், சுகவீனம் ஒரு நாளும் மேற்கொள்ளாதே. ஓ, பலவீனம் ஒரு போதும். சொல்லுங்க, அதான் அறிக்கை பண்ணும். பலவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே, சுகவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. என்னையும் சுகவீனம் ஒரு போதும், என்னையும் என் குடும்பத்தையும். சொல்லுங்க, பலவீனம் ஒரு, நான் அதை மேற்கொள்ளுவேன். என் பலவீனத்தை நான் மேற்கொள்ளுவேன், என் சுகவீனத்தை நான் மேற்கொள்ளுவேன், என் வியாதியை நான் மேற்கொள்ளுவேன், என் பிரச்சனையை நான் மேற்கொள்ளுவேன். காரணம், கர்த்தர் பயங்கரமும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவரை கொண்டு மதிலை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவரை கொண்டு நான் மதிலை தாண்டுவேன். அவரை கொண்டு யுத்தங்களை ஜெயிப்பேன். அவரை கொண்டு பிரச்சனைகளை நான் தாண்டுவேன். காரணம், கர்த்தர் என் கூட இருக்கிறார்.
அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, என்னோடு கூடவே இருக்கிறவர். Thank you Jesus. மேற்கொள்ளாதே சுகவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. உங்க பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது, அவருடைய திட்டங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது, அவருடைய தந்திரங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால கர்த்தர் உங்க சார்பில் எழும்பி நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள், நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராயிருந்து நன்மை செய்ய ஒரு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை காட்டிலும் மேலானது எங்கள் வாழ்க்கையில் இல்லை. கர்த்தர் பெரியவர், எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். உம்மை நம்பி இருக்கிறபடினால நீர் எங்களை பூரண சமாதானத்துடன் வைத்துக் கொள்கிறவர். இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்துறீங்க அப்பா. இந்த 11 மாதங்களும் எங்களை நடத்துனீங்கப்பா. இந்த மிஞ்சி இருக்கிற மாதங்கள் அதிகமாக உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கணும், அதிகமாக உங்க பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே. புது வருடத்துக்கு நாங்கள் ஆயத்தமாகணும். எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றும் சுகந்தரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்க திட்டத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த திருச்சபையில் மேல் வைத்திருக்கிறது ஆண்டவரே திட்டத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த சபையின் மக்கள் மேல் வைத்திருக்க திட்டத்திற்காக நன்றி. அது எல்லாவற்றையும் செயல்படுத்த ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நம்ம நின்ற வண்ணமாக வெளிப்படுத்தல் வசனம் சொல்லுவோமா? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இந்த உபவாச ஜெபத்துக்கு தேவன் தருகிற வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். Book of Philippians chapter 4 verse 8. எல்லாரும் எடுத்துக்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்துட்டீங்களா? வெரி குட். சேர்ந்து வாசிக்கலாமா? வெரி குட். இந்த எழுத்து ரொம்ப பொடுசா இருக்குமா? சரி, ஓகே, வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் உட்காரலாம். இந்த காலை நேரத்தில் இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், இந்த சத்தியத்தை தேவன் பேச வேண்டும் என்று சொல்லி என் இருதயத்தில் ஒரு உணர்வு. அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. இப்போ நம்முடைய எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எண்ணத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டா நம்ம டோட்டல் கொலாப்ஸ். அப்போ எதை ரொம்ப அவசியமா நான் பாதுகாக்கணும்னா, இந்த எண்ணத்தை நான் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதாவது நம்முடைய எண்ணம், நம்முடைய மனம், நாம் எடுக்கிற முடிவுகள், இதுதான் வாழ்க்கையை இறுதியாய் வடிவமைக்க கூடிய ஒன்று. உங்கள் லைஃப்பை டிசைன் பண்ணுறதே இது யோர் தாட்ஸ். அந்த பிக்சர் போட வாய்ப்பு இருக்காமானே? ஓகே, நல்லா கவனிங்க. இந்த 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 சப்ஜெக்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். கேன் சேட்டன் புட் தாட்ஸ் இன் யோர் மைண்ட்ஸ். பிசாசு என் மனசுக்குள்ள அவனுடைய நினைவுகளை விதைக்க முடியுமா, புதைக்க முடியுமா, கொண்டு வர முடியுமான்னா நாம் இடம் கொடுத்தா முடியும். இதில் மேக்சிமம் பேர் இடம் கொடுத்துட்றாங்க. 99.9% பேர் அதுக்கு இடம் கொடுக்கிறார்கள். யாரோ ஒரு சிலர் தான் அதை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போது இது ஒரு பெரிய போராட்டம். எங்கே நடக்கிற போராட்டம்னா, என் எண்ணத்தில் நடக்கிற ஒரு போராட்டமாக இருக்குது. என் எண்ணத்தில் ஒரு போராட்டம். ஒரு பக்கம் தேவன் சொல்கிறாரு,
இது சாத்தியம், இந்த காரியங்கள மாறுதல் வரும்னு. ஆனா இன்னொரு பக்கம் அப்படியே பிசாசு என்ன சொல்றான்னா, இது சாத்தியமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இது எல்லாமே எங்க நடக்குதுன்னா, இந்த எண்ணத்துக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டமா இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா. அப்போ இன்றைக்கு அதை தான் நம்ம வேகம் வேகமாக தியானிக்க போகிறோம். இது என்னுடைய வாழ்க்கையில சமீப கால வாழ்க்கையில நடந்த ஒன்று. இது சமீப நாட்கள்ல நடந்த ஒன்று. பிரைஸ் தி லார்ட். ஆமா. இப்போ பாருங்க, நான் சிலவற்றை உங்களுக்கு இன்னும் தெளிவாய் காண்பித்து கொடுத்தால் உங்களுக்கு நான் அது புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ முதல்ல நான் பாதுகாக்க வேண்டியது எது என்றால், என் எண்ணத்தை பாதுகாக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, எதை பாதுகாக்கணும்? சத்தமா சத்தமா, எதை பாதுகாக்கணும்? என் எண்ணத்தை பாதுகாக்கணும். சொல்லுங்க, என் எண்ணம். பேசுங்க பேசுங்க கொஞ்ச நேரம். என் எண்ணத்தை பாதுகாக்கணும். இந்த எண்ணம் இன்னைக்கு அப்படியே செதறுது. இயேசுவே இயேசுவே, இந்த எண்ணத்தை நான் பாதுகாக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ பாருங்க, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபோ இல்லைன்னா உலக பிரகாரமான வாழ்க்கையும் ரெண்டையுமே நிர்ணயிக்கிறது எது என்றால் இந்த எண்ணம் தான். இந்த எண்ணம் தான் என்னை டிசைன் பண்றதே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம். எண்ணம் தான் இந்த என்னுடைய செயல்களை பாதிக்கிற ஒன்றாக இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கலாமா? ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 23 verse 7. நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கலாமா? நீதிமொழிகள் 23ல 7வது வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். போதும். அப்போ என் லைஃப் எதை வச்சு பேசுங்க பேசுங்க, என் லைஃப் எதை வச்சு பேசல இருக்குது? அப்போ என் தாட். அப்போ இந்த தாட் சரி இல்லை அப்படின்னா என் லைஃப் முழுசுமே அவன் அப்படியே தான் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ பிசாசு எங்க என்னை டிஸ்டர்ப் பண்ண பார்க்கறான்னா, என் மனசை தான் அவன் பாதிக்க பார்க்கிறான், தாக்க பார்க்கறான், குழப்ப பார்க்கறான், கலங்கடிக்க பார்க்கறான். எல்லாமே நீங்க போட்டுக்கலாம் அந்த இடத்துல. அப்போ அவனுக்கு என்னன்னா, என்ன எந்த இடத்துல கொலாப்ஸ் பண்ணணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். என்னுடைய மைண்டில் அவன் ஒரு அடி அடிச்சிட்டான்னா முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல கீழே அமர்ந்து விடுவார்கள். அல்லேலூயா. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ உங்க இருதயத்தின் நினைவு என்ன? என்ன சொல்லுது உங்க மனசு? உங்க நினைவுல என்ன இருக்குது? என்ன இருக்கு? அந்த தாட்டெல்லாம் நல்ல தாட்டா? நல்ல தாட்ஸா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடம்தான் ஒரு போர்க்களம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நிறைய போராட்டம் நடக்குதே இங்கே தான். தலை வலிக்குது. ஒரு பக்கம் தேவன் முடியுன்றாரு, இன்னொரு பக்கம் பிசாசு முடியாதுன்றான். போராடுது இந்த மனசு, போர்க்களமாக இருக்கிறது. பாருங்க, 2 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது 10வது அதிகாரம் 5வது வசனம். 2 Corinthians chapter 10 verse 5. இதுல அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், அப்படி ஒரு பக்கம் வைங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. இப்போ என்னன்னா, இந்த மனசுல தேவனை அறிகிற அறிவுக்கு என்ன நடக்குதா? விரோதமாய் எழும்புகிற எண்ணம். இது என்ன செய்யுதுன்னா, ஆண்டவரெல்லாம் நீ அறிஞ்சு ஒன்றும் செஞ்சுக்கிற போகிறது கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் லாய்க்கப்படாது. தேவனை அறிகிற அந்த அறிவின் எண்ணத்துக்குள்ளேயே என்னை விட மாட்டான். அகெயின்ஸ்டா எழும்பு, விரோதமாய் அதற்கு எதிராக நீ செயல்படு அப்படின்றது தான் அவனுடைய தாட்டு. ஆனால் அங்கே பாருங்க, அப்படி எந்த எண்ணத்தையும் எழும்பாதபடிக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ தேவனை அறிஞ்சிட்டா எனக்கு விடுதலம்மா, தேவன் சொல்ற பாதையில போயிட்டா எனக்கு எல்லாமே நன்மை. ஆனா இந்த மனசுல போராட்டம் இருக்குது பாருங்களேன். இது என்ன செய்யுதுன்னா, தேவனை என்ன செய்ய விட மாட்டேங்குது,
அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் என்னால் என்ன செய்ய முடியல, அறிந்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. ஆமென். வரமாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், சொல்லக்கூடாது ஆனால் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கள் வீட்டில் ஒரு 2 வாரமாக ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன். யாருக்குமே நான் ஷேர் பண்ணல. எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு ஓவர் ப்ளீடிங். அப்போது எங்கள் அம்மா, இப்போ முடியலப்பா, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். போனால் ஒரு ஸ்கேன்ஸில் பலாயிரம் ரூபாய்க்கு ஜெமினி ஸ்கேனில் சொன்னாங்க. அப்போ தம்பி ஆபேஸ் தான், ஏன் அங்கிள் அவ்வளோ தூரம் போகிறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு மனோக்கிட்ட பேசி எல்லாம் பேசி யூனி ஸ்கேன்ஸ்க்கு போனோம். டாக்டரை கன்சல்ட்டோட போனால் அந்த ஸ்கேனெல்லாம் வந்துச்சு. ரிப்போர்ட் எப்படின்னா, கட்டியிருக்கு, உள்ள யூட்ரஸ்க்குள்ளே கட்டியிருக்கு. சஸ்பெக்டட் ஆஸ் கேன்சர். ஸ்டேஜ் 2. அவன் போட்டுட்டான் எம்ஆர்ஐ ஸ்கேனில். இப்போது 2 வாரமாக நான் இப்படி தான் மெசேஜ் எல்லாம் எடுக்க தான் செய்கிறேன். எந்த விதத்துலையும் கலங்கலை, எந்த விதத்தில் பதட்டங்கள் இல்லை. ஆனால் சில நேரங்களில் ஒரு அசைவு. என்ன ஆண்டவரே, வெட்கப்பட்டு விட்டுருவீங்களா? கர்த்தர் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. இது எடுத்துகிட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டாக்டரை போய் பார்க்க போனோம். அந்த டாக்டர் நல்ல டாக்டர், என் பேர் கொண்டவரே, கெனி ராபர்ட். அவர் நல்லா பேசினார். NLG சர்ச் பிலீவர் நாங்கள். சரி, ஓகே, பார்த்து பேசணும். அவர் அதே தான் சொன்னார். ரிப்போர்ட்டை பார்த்தவொடனே, கட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது, சாஞ்சு இருக்குது, சஸ்பெக்டட் ஆஸ் கேன்சர். உடனே என்ன செய்யலாம்? அங்கேயே நின்று ஜபந்தான், எல்லா இடத்துலையும் ஜபந்தான். யார்கிட்டையும் ஷேர்லாம் பண்ணல, ஜபம் பண்ணலாம். ஓகே, உடனே இமீடியட்டாக அவர் இன்னொரு ஸ்கேன் எழுதினார், பெட் ஸ்கேன். இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு எனக்கு கேட்குறதுக்கு. மருந்தெல்லாம் உள்ளே கொடுத்து அந்த பெட் ஸ்கேன் ஒன்று எடுத்தாங்க. அந்த பெட் ஸ்கேனுடைய தன்மை என்னன்றது நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு மருந்து கலந்து அந்த தண்ணியை கொடுக்குறாங்க. அந்த ஸ்கேன் என்னென்னா, அது அந்த மருந்து உள்ளே எடுத்த உடனே அந்த ஸ்கேனுக்குள்ளே போகும்போது ஒரு வைப்ரேஷன். அது என்னென்னா, எல்லா செல்லும் அப்படியே அமைதியாகிடும். இந்த கேன்சர் செல்லு மட்டும் அமைதியாக நிற்காதான். அது ஒரு ஸ்கேன். சரி, இதுக்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. இதுக்கு இடையில பயாப்சி டெஸ்ட் எடுக்கணும். பயாப்சி டெஸ்ட். அப்போது சரி, பயாப்சி டெஸ்ட் எடுத்தாச்சு, அனுப்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 days ஆனால் தான் பயாப்சி ரிப்போர்ட்டே வரும். இந்த 2 வாரம் நடக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் மைண்டில் ஆண்டவரோட நான் இருக்கிறேன். ஒரு பக்கம் பிசாசு சொல்கிறான், அவ்வளோதான், இதோட உங்கள் அம்மாவுக்கு இப்படி தான். ஆனால் நான் சொல்கிறேன், என் ஆண்டவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்கிறேன், இது மாதிரி நிறைய கேஸ் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும், இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் அப்படி. பயாப்சி ரிப்போர்ட் வந்துச்சு. அவருக்கு புரியல என்ன நடந்ததுன்னு. அவர் சொல்கிறாரு, எம்ஆர்ஐயில் இருக்குன்னு. பெட்டில் அந்த என்ன சொல்கிறது, அதில் ஒரு மருந்து உள்ளே அனுப்புகிறாங்க பாருங்களேன், அதை ஐடென்டிஃபை பண்ணுது, எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுது. அந்த பயாப்சி ரிப்போர்ட்டில் வரும்போது there is nothing. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. மேபி இன்றைக்கி டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் யாருக்கும் சொல்லலை, ஏன்னா ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். ஏன்னா இது எல்லாமே என் மனதில் நடக்கிற ஒரு போராட்டம். அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாருமே ஒன்று டாக்டர் சொல்லிட்டாலோ இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாலோ அதை மைண்டுக்குள்ளே ரொம்ப ஏற்றுறோம். அப்படியே சொல்லிட்டாங்க, தட் இஸ் த ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம தாட். ஆனால் எனக்கு என்னென்னா, வசனம், நான் 2-3 விஷயத்தை என் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். வெட்கப்படக்கூடாது. 2வது, காசு கிடையாது. என்கிட்ட 10 பைசா கிடையாது ட்ரீட்மெண்ட்டுக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பொருளையும் விற்கக்கூடாது. எந்த லேண்டையும் நான் வைக்கவும் மாட்டேன். இதுதான் என் ஜெபம். சொன்னதை செய்தார். அல்லேலூயா.
ரொம்ப ஆச்சரியங்க, ரொம்ப ஆச்சரியம். நான் சொல்கிறேன், நான் எதை பழகுகிற என் மைண்டுக்குள்ள. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது வந்துடுச்சா, ஒன்றும் பரவாயில்ல, சரி நம்ம அப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம், இத்தனை லட்சம் இருக்குதா, அத்தனை லட்சம் இருக்குதா, அப்படி தாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் என் எண்ணம், அந்த எண்ணத்தில் நடக்கிற போராட்டங்கள், அதில் நான் ஜெயிக்கணும். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் ஃபோன்லாம் பண்ணாதீங்க, பாவம் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க. ஆமாம், நேற்றுக்கு தான் எழுப்பி நடக்க வச்சாங்க. 2 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறேன், போகிறேன் வர்றேன். இங்கே அதிகாலை ஜெபம் நடத்துவேன் போவேன், இங்கே அதிகாலை ஜெபம் நடத்துவேன் போவேன். இவ்வளோ போராட்டம் தான்மா. நீங்கள் நினைக்கிற மாதிரி பாஸ்டர் சும்மாலாம் உட்காந்துட்டு இல்லை, 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. ஓடி வரேன், யாருக்கும் ஷேர் பண்ணுறதில்ல. அல்லேலூயா. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆனால் என் தாட் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. பாருங்க, அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இதை நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தி கொள்ள வேண்டுமா. அப்போ இந்த மனசு யாருக்கு தான் கீழ்ப்படியணும்? சத்தமா இதை அழுத்தமா உங்க மனசுக்குள்ள வைங்க. யாருக்கு என் மனசு கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு மட்டும். மனுஷன் சொல்றதுக்கு இல்லை, பிசாசு சொல்றதுக்கு இல்லை. யாருக்கு மட்டும்? என் மைண்டு உடனே யாருக்கு சரண்டர் ஆகணும்? கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அது சரண்டர் ஆகணுமே தவிர வேற யாரு சொல்றதையும் உள்ள வாங்கக்கூடாது. கர்த்தர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏங்க, எல்லா குடும்பங்களையும் அவர் செய்ய வல்லவருங்க. என் குடும்பத்தில் செய்யறதுக்கு மட்டும் நான் சொல்லலை, எல்லார் கேட்டாலும் நம்ம கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அப்போ அவங்க அதை குறித்து வர்ற நாட்கள் அவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஏசாயாவில் வாசிக்கும் போது 26வது அதிகாரம் 3வது வசனம், புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 26 verse 3. அப்போது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். இப்போ மனசு அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவனுக்குள்ள என்ன தராரான் தேவன்? பூரண சமாதானம். அப்போ இந்த மனசு முழுசும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா இந்த மனசுக்குள்ள என்ன இருக்கும்? அப்படிதான் ஜெபம் நடத்தினேன். எல்லாரும் கேட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்க, எப்படிப்பா ஜெபம் நடத்துகிற, எப்படி வசனம் எடுக்கிற? அல்லேலூயா. அது தேவ சமாதானம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ சமாதானம் இருக்குங்க. நான் சொல்கிறேன், அப்படியே தளர்ந்து போயிடாதீங்க, பதறி போயிடாதீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என் லைஃப். நோ, நெவர். கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அணுவா அவருக்குள்ள நின்று பாருங்க, கர்த்தர் ஜெயம் எடுக்க வைப்பார். கர்த்தர் ஜெயம் எடுக்க வைப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உறுதியாய் நான் அவர் பிடிச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எனக்கு பூரண சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. நம்ம போயிட்டே இருக்கலாங்க, என்ன டிஸ்டர்பன்ஸ் இவன் எழுப்பினாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள இருப்பேன்னு சொன்னா நிச்சயமா என் மைண்டு சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. இது ரொம்ப சொல்றது ஈஸியா இருக்கலாம், ஆனால் அந்த பாதைக்குள்ள போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும், பயங்கர ஸ்ட்ரகிளாக இருக்கும். பாஸ்டர், நீங்கள் அங்கிருந்து சொல்றீங்க, நானும் சொல்றேனே, உங்களை மாதிரி தான் நானும் போனேன். எல்லா பக்கமும் யாருக்குமே தெரியாதுங்க, எங்கள் அம்மாக்கே சொல்லலை. கூட்டிகிட்டு போகும்போது தான், எங்கப்பா கூப்பிட்டு போகிறீங்கண்ணா, எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? அப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி சஸ்பெக்ட்ஸ் இருக்குது. பரவாயில்ல, கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் மிகவும் நல்லவர். அப்போது அதே தான் இன்னைக்கு நாம் அவரை சார்ந்து கொள்ளும்போது ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். அப்போ பாருங்க, இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மனசில் நடக்கிற போராட்டத்துக்கு தான் இப்போ ரோமர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 6வது வசனம், புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 6, இதில் சொல்கிறாரு, மாம்ச சிந்தை மரணம். அல்லேலூயா. இந்த மாம்சத்தில் நான் உட்காந்து சிந்திக்கிறேன் பாருங்களேன், நடக்காது, இதெல்லாம் முடியாது, எனக்கெல்லாம் இது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார் இது முடியும்.
அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்ப இந்த மைண்டுக்குள்ள நடக்கிற இந்த போராட்டத்துல நீங்க தாங்க ஸ்டெடியா நிக்கணும். இல்ல, என் ஆண்டவர் சொல்றதுக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி நீங்க நிப்பீங்கன்னா நீங்க எதை குறித்தும் பதற வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃபை குறிச்சோ, பிள்ளைய குறிச்சோ, கணவரை குறிச்சோ, ஹெல்த்தை குறிச்சோ, வெல்த்தை குறிச்சோ, எதை குறிச்சோ நான் பதற வேண்டிய அவசியம் இல்ல. அல்லேலூயா. ஐயோ, பிள்ளைய நான் எப்படி கல்யாணம் பண்ணி விட போறேன், எப்படி என் கணவர் திருந்த போறாரு, எப்படி என் பிள்ளைய நான் மறுபடியும் தூக்கிட்டு வர போறேன், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எனக்குள்ள இருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆவியின் சிந்தை இருக்கணுமே தவிர இந்த மாம்சத்தின் சிந்தைக்கு நீங்க இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இனிமேல் அதை கொஞ்சம் நீங்க நிறைய யோசிங்க, அப்படி போங்கன்றதான் என்னுடைய பாயிண்ட். அல்லேலூயா. ஏன்னா நான் போகிறதை உங்களுக்கு போதிக்கிறேன், நான் செய்கிறதை தான் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அல்லேலூயா. அப்ப இதுக்கு ரொம்ப இடம் கொடுத்துறாதீங்க. இந்த பிசாசு எப்பவுமே நமக்கு சொல்றது நெகட்டிவ் 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 நடக்காது, இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள், இதெல்லாம் உருப்படாது, இந்த வேலை எனக்கு கிடைக்காது, இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இந்த இன்கிரிமெண்ட் எனக்கு கிடைக்காது, எல்லாமே அவனுடைய காரியங்கள்ல நடக்காது வராதுன்றதை மட்டும் தான் எனக்கு சொல்லுவான். இல்லைன்னா எனக்குள்ள ஆணி அடிச்சா மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா அந்த வார்த்தையை ஆழமா என் இருதயத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு பார்ப்பான். ஆனா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் என்ன தெரியுமா செய்வான்? தூக்கி போட்டுட்டு இயேசு எனக்கு செய்ய வல்லவர் என்பதை பேசுவார்கள். அல்லேலூயா. அப்படி பேச பழகுங்க, பேச பழகு. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீ டிஸ்டர்ப் ஆகாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரோ சொல்ற வார்த்தை கேட்டு டிஸ்டர்ப் ஆகாத. என் பக்கத்தில் சகோதரியா இருக்கிறாங்களா? சரி, ஓகே. அப்போ யாரோ சொல்லிட்டாங்கன்னு என்ன செய்யக்கூடாது? உட்காந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அது ரொம்ப தெரிஞ்சவங்களை வச்சு தான் பிசாசு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணியே பார்ப்போம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லும்போது நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆட்டம் கண்டு போயிடும். என்னடா இப்படியா அப்படின்னு சொல்லி. இல்லை, கர்த்தர் சொல்றது தான். இப்போ பாருங்களேன், இந்த ஏவாள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய தாட்ஸை அவங்க அது பராமரித்து கொள்ளாமல், பாதுகாத்து கொள்ளாமல் அவர்கள் செய்த ஒரு விஷயம். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3ல் 1-6 வசனங்கள். Book of Genesis chapter 3 verses 1-6. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அப்போ இந்த பிசாசு எப்பவுமே எப்படிப்பட்டவன்னா, அவர் ரொம்ப தந்திரங்க. நீங்க கொஞ்சம் அப்படியே நல்லா போயிட்டு இருப்பீங்க, என்ன நல்லா இல்லையே இது, இந்த அம்மா இப்படி சமாதானமாக இருக்கிறது நல்லது இல்லையே, இந்த குடும்பம் இப்படி நல்லா இருந்தால் நல்லா இல்லையே அப்படின்னு அவன் என்ன செய்வானா, கொஞ்சம் கிண்டி கிளறி இதெல்லாம் சூப்பராக செய்வாங்க. நோண்டுற வேலைலாம் நல்லா நோண்டுற வேலை செய்வான். இப்படி போயிட்டு இருந்த குடும்பத்தை, நல்லா போயிட்டு இருக்க குடும்பத்தில் உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்னா நான் டிஸ்டர்ப் ஆகணுமா, என் மைண்டில் நான் டிஸ்டர்ப் ஆகணுமா, நான் அப்படியே வெக்ஸ் ஆகணுமா, நான் சோர்ந்து போயிடணுமா, நான் வாழவே கூடாதான், எங்கேயும் ஓடி போயிடணுமா, எங்கேயும் செத்து போயிடணுமா? அவனுடைய தாட்ஸ் இதை தான் விதைக்கிறதுக்கு அவன் பார்க்குறான். அங்கே ஜீவன் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன். அப்போ இந்த அம்மா தேவன் சொன்ன தாட்ல ஸ்ட்ராங்கா இல்லை. புரியுதுங்களா? அப்போ எதுல இந்த அம்மா ஸ்ட்ராங்கா இல்லை? தேவன் நம்மோடு பேசுறாருல வசனங்கள், அதுல நான் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்தா மற்ற எவர் சொன்னால் அது எனக்குள்ள என்ன செய்யாது? போகாது. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் என் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. சொல்லுங்க, எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும்? என் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், நாங்க எல்லாமே சாப்பிடலாம்யா, ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அல்லேலூயா. ஆமா. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே. அப்போ அவரு தேவன் சொன்ன ஒண்ணுக்கு பிறகு இவன் அடுத்தது ஒன்று சொல்றான். அப்படியா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ இப்போ மைண்டை என்ன செஞ்சுட்டான் அவன்? கொஞ்சம் ஒரு ஷேக், ஒரு டிஸ்டர்ப் அப்படி வந்துருச்சு. இப்போ டிஸ்டர்ப் ஆன உடனே இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, பல விதமாக என் கற்பனை, நம்ம கொஞ்ச நாளே பயங்கரமாக யோசிக்கிறாள். உண்மை இல்லையா? ஆமாம். இப்போ டாக்டர் ஒன்று சொன்னால் நம்மளாம் என்ன செஞ்சுருப்போம்? உடனே நெட்டை எடு,
யூடியூப்பை போடு, இப்படின்னா என்ன? எங்கள் வீட்டிலே சில செஞ்சாங்க, அவ்வளோதான், தூக்கி போட்டு உடச்சி விடுவேன், தூக்கி உடச்சிருவேன். இதெல்லாம் பார்க்குற வேலையாக இருக்கக்கூடாது. இப்போ தான் ஒன்று நான் ரிப்போர்ட்டை போட்ட உடனே சாட் ஜிபிடியில் மொத்தமாக வந்துடுது. நான் சொன்னேன், இந்த சாட் ஜிபிடியில் என் இயேசு, அல்லேலூயா, புரியுதுங்களா? இதுக்காகவே நான் அடிச்சுக்கிறேன். அதை பார்க்காதவன் உன் நிம்மதி கேட்டு போயிடும். ஏன்னா இன்னைக்கு படித்து அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன்றதை அவர் எழுதிட்டு போயிட்டாரு. ஏன்னா நிறைய படிச்சுட்டோமா, இப்போது அவன் அவ்வளோ தெளிவாக போட்டிருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை தூக்கி அதில் போட்ட செகண்டில் அவன் சொல்கிறான், இதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப்பு, இதுக்கு இந்த டாக்டர் சொல்கிறதுக்கும் இதுவும் சிமிலராக இருக்குது. அப்படியே ரிப்போர்ட் ஆஸ் இட் இஸ் சிமிலராக சொல்லியிருக்கு. என்கிட்ட காமிச்சாங்க, பாரு ரிப்போர்ட் அப்படின்னு. நான் சொன்னேன், எடுத்துகிட்டு போயிரு. இதெல்லாம் நான் கேட்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியுது, மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நமக்கு என்ன தெரியுமா, கொஞ்சம் கேட்டு தான் பார்க்கலாமே, என்னதான் போட்டிருக்கிறோம் பார்க்கலாமே. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்காத, உன் மனசு என்ன செய்யாத, டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிறேன், வசனம் இருந்ததுன்னா எதை குறித்தும் நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. இப்போ அப்படியா, நீ சாகலாம் சாக மாட்ட, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் அப்படியே கேன்வாஸ் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீ யாராயிடுவேனா, லைக் அன் ஏஞ்சல், ஒரு தூதனை போல நீ அவங்களுக்கு ஈக்குவலாக நீ ஆயிடுவேன. உடனே இவளுக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படியே பெரட்டுது, என்னடா அவரு ஒன்று சொன்னார், இவரு ஒன்று சொல்கிறானே, அப்போ இது உண்மையா அது உண்மையா? கொஞ்ச நேரத்தில் நம்மளை கலங்கடிச்சிடறான்ல, உண்மையா இல்லையா? எதிர் இப்போ பைபிள் கரெக்டாக இருக்குதா, இல்லை ஆண்டவர் தான் பேசினாரா, வருதா இல்லையாம்மா? ஐயோ சர்ச்சுக்கு போனோமே, அப்போ இவ்வளோ நேரம் பேசுனது ஆண்டவர் இல்லையா, பொய்யா, இந்த பாஸ்டருக்குள்ளேருந்து பிசாசு பேசியா, அப்படிலாம் யோசிச்சது இல்லையா? நிறைய எண்ணங்கள் அவன் கொடுப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஏன் இப்படி நடந்துச்சு, இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு ஏன் என் லைஃப்பில் இப்படி நடந்துச்சு, இதெல்லாம் 1000 கேள்விகள் அவன் உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பான். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சுக்கங்க, தேவன் ஒரு தடவை ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பேசி இருக்கிறார்னா, உன் லைஃபை குறித்து, உன் ஃபியூச்சரை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, மினிஸ்ட்ரியை குறித்து, எதை குறிச்செல்லாம் பேசிட்டாரோ அதுதான் இருக்கணும், அது மட்டும்தான் இருக்கணும். அதை தவிர்த்து வேற எதையாவது உள்ள கொண்டு போகிறதுக்கு நீங்க பிரயாசப்படாதீங்க. யாரு சொன்னாலும் அது முழு மூச்சா உட்காந்து கேட்காத. இந்த வேதம் உன்னோடு பேசினது உண்மை என்றால் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமாம், மனுஷன் பேசினதை பார்த்துட்டு பயந்துட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அவங்க சொன்னால் அப்படியே நடக்கும். யார் சொன்னா? அல்லேலூயா. என் தேவனுடைய வாக்குத்தத்தம் மட்டும்தாங்க நிறைவேறும். அல்லேலூயா. அதில் எந்த மாற்றங்களும் கிடையவே கிடையாது. அப்போ என்னுடைய இந்த மனசில் தேவ பக்திக்கு ஏற்ற எண்ணங்களை நான் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எதை ஃபீட் பண்ணணும்? எதை உள்ள கொண்டு போகணும்? தேவ பக்திக்கு ஏதுவான அந்த தாட்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கணும். நான் தான் சொல்லேனே, எங்கள் அம்மாவுக்குமே நான் சொன்னேம்மா, ஒன்றும் பயப்படாது, போம்மா, போய் நல்ல ஏசப்பா வசனங்கள்லாம் இருக்குது, நிறைய சுகமளிக்கிற வசனத்தை போட்டு கேளு, நிறைய ஏசப்பா நல்லா சுகமளிக்கிற பாடல்கள் வச்சுருக்க, கேளுங்க, நல்லா கேளுமா, அவ்வளவுதான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரு செகண்ட் ஆடிட்டாங்க அவங்க. அப்போது அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு அந்த அட்மிட் ஆகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு புது பலனை நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. யாராக இருந்தாலுங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடி சறுக்கு தான் செய்யும் கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் அதுலேயே உள்ளே போயிடக்கூடாது. அந்த செகண்டில் அது சுதாரிக்கிற பிள்ளைகள் மட்டும் எழும்பி கொள்ளுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்களேன், இதில் என்னன்னா அந்த தோல்வி பயம் என்ன, அல்லது என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, இப்படிலாம் சொல்லி யாருமே கவலைப்படாதீங்க. யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்கும் உள்ளது 1ஆவது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா புஸ்தகம், புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 1 verse 9. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? எப்படி இருக்கணும்? பலங்கொண்டு. அப்போ என் மனசுக்குள்ளே என்ன இருக்கணும்? தைரியமாக இரு. என் மனசுக்குள்ளே என்ன இருந்துக்கிட்டே இருக்கணும்? 1 நாள் ஐயோ ஊரில் இருக்கிற மொத்த பேரையும் கூப்பிடுறது, ஃபோன் போடு, மாமனை கூப்பிடு, சித்தப்பனை கூப்பிடு, எனக்கு ஒரு மாதிரி படப்படான்னு வருது, எனக்கு தடதடான்னு வருது, கூப்பிடு, மொத்த பேரையும் கூப்பிடு, வா, நான் பொட்டுன்னு போயிடுவனோ என்னவோ.
எல்லார் நிம்மதியும் கெடுத்து நம்ம, நான் பயப்படாத. நான் சொல்கிறேன், எல்லா பிள்ளைகளும் ஏதோ சில அலுவலில் இருப்பாங்க, எங்கேயோ இருப்பாங்க, பதறி போயிடுவாங்க. யாருக்கும் வேகமாக நெகட்டிவ் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ஏன்னா மனசுக்குள்ளே என்ன சொல்கிறேன்னா, பலம் கொண்டு தைரியமாறு சொல்லுங்க. நம்ம மனசுக்கு நம்ம பேச வேண்டியது எப்படி இருக்கணும்? தைரியமாறு, ஃபேஸ் பண்ணு, தைரியமாறு பேசுங்களேன். என்ன எப்படி இருக்கணும்? ஐயோ, வாய் தான் சொல்லுது, முகத்தில் தெரிய மாட்டேங்குதே பாருங்களேன். என்ன எப்படி இருக்கணும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? தைரியமா, தைரியமா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆமாம், தைரியமா இரு. ஆமாம், திகையாத, கலங்காத, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர். அசல் நீ போகிற இடம்லாம் நான் உன் கூட இருக்கிறேன். நீ போகிற எல்லா இடம்லாம் நான் உன் கூட இருக்கிறேன். இதுதான் என் மைண்டுக்குள்ளே இருக்கும். நான் போகிற இடம்லாம் என் கடவுள் என் கூட இருக்கிறாரு. என்னை தனியாக விட மாட்டார், என்னை திண்டாட விட மாட்டார், என்னை கலங்க விட மாட்டார். இப்படிப்பட்ட நெகட்டிவான காரியங்களை கேட்டு எனக்கு கீழே விட்டுற மாட்டார். நான் அதை உள்ளே கொண்டு போகல. என் தேவன் சொன்ன வார்த்தை மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருக்குது. நான் தைரியமாக இருப்பேன், நான் தைரியமாக இருப்பேன். இந்த பலவீனம் எனக்குரியது இல்லை, இந்த போராட்டம் எனக்குரியது இல்லை. இதில் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். நான் என்னோடு கூட தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, தைரியமா இருப்பேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன அதைரியப்படுத்துகிற காரியம் இருந்தாலும் அதை போட்டு மனசை குழப்பிட்டே இருக்கக்கூடாது. தூக்கம் வரலையே, தூக்கம் வரலையே, தூக்கம் வரலையே, தூக்கம் வரலையே. உண்மைங்க, நானுமே ஒரு நாள் நைட் எனக்கு தூக்கம் வரல. அந்த ரிப்போர்ட் கேட்ட உடனே அன்னைக்கு நைட் அப்படி படுத்துட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், படகுல அங்கே தான் நான் படுத்திருந்தேன் தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. ஆமாப்பா, நீங்கள் அங்கே தான் படுத்திருந்தீங்க. என்னப்போ? நான் எப்படி படுத்திருந்தேன் அப்படின்னாரு. நீங்கள் சமாதானமாக தூங்குனீங்க, எனக்கு வரலையே. அவர் சொன்னார், நான் உன் படகுல இருக்கிறேன் அப்படின்னா என் சமாதானத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. அதை பார்த்த பேதுரு ஜெயிலில் போட்ட பிறகு அவர் எப்படி இருந்தார்? நமக்கெல்லாம் வருமா? அந்த நைட் அப்படி இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், சமாதானமாயிரு. கடைசியாக ஒன்று கேட்டேன், பதில் சொல்லுங்க தூங்குறேன், பதில் சொல்லுங்க தூங்குறேன். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இந்த ஒரு வசனம் சொன்னாருங்க. அத்தோடு யாரை கட்டினேன், அத்தோடு யாரை கட்டினேன். அப்போ தூங்குனங்க. உண்மையாகவே என் மனைவி என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டா, நீ அப்பா தூங்கலை. எதையோ யோசிக்க மாட்டேன், படுத்தா தூங்குற ஆள். ஆனால் அன்னைக்கு நான் அவ்வளோ ஒரு கலக்கம். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் அந்த வசனம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரூட்டு கிளியர். வசனம் கிடைக்கணுங்க, அந்த கிடச்சிருச்சு, தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அப்போ இப்போவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வசனம் இருக்குல்ல, வசனம் நம்ம கூட பேசிட்டே தானே இருக்குது, அதை உள்ளே கொண்டு போகலாம். திடமானதாயிரு, கலங்காத, திகையாத. யாரும் என்னை சபிச்சிட முடியாது, யாரும் என்னை நசிக்கிற முடியாது, யார் சொன்னது என் வாழ்க்கையில் பழிச்சிட முடியாது. என் தேவன் சொன்னது மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஏன்னா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறாரா? உணர்றீங்களா? என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரு. உணர்றீங்களா? சூழ்நிலைகளை பார்த்து அப்படி தெரியலையே பாஸ்டர். இல்லை, கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அதே சமயம் எப்படியெல்லாம் இந்த எண்ணத்தை அவன் ஸ்பாயில் பண்ணலான்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒன்று, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தைரியமாக என்ன இருக்க விடவே மாட்டான். என்னை என்ன சொல்ல, அதைரியப்படுத்துவான், என்னை பயமுறுத்துவான், என்னை டவுன் ஆகிட்டே இருப்பான். எவ்வளோ தூரம் கீழே கொண்டு போக முடியுமோ. இதெல்லாம் தேவனுக்கு, அவருடைய சிந்தைக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒன்று. தேவனுடைய சிந்தைக்கு ஆப்போசிட்டாக தான் என்னை அவன் செயல்பட வைப்பான். ஒன்று, இப்படி என்னை என்ன செய்வான், ரூட்டை மாற்றுவான். ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், இது கொஞ்சம் விகற்பமாக இருந்தாலும் இதுவும் என்னுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம் தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ இந்த எண்ணத்தில் பிசாசு என்னத்தை கொண்டு வந்து வச்சிடறான்,
ஒரு தப்பான எண்ணம் அது என்ன செய்தான், நான் போய் தவறு பண்ணணும்னு அவசியம் இல்லை, என் மனசு இருக்கு பாருங்களேன், இந்த மனசை அவன் குப்பை தொட்டி ஆக்கி அவன் என்ன செய்ய வைக்கிறானா, பாவம் செய்ய வச்சிடறானா. அப்படி நீ உன் மனசை கெடுத்துறாத. இந்த மனசு முழுசும் என் வசனத்தினால், என் நினைவினால், என் அபிஷேகத்தினால், என் கிருபையினால், என் வல்லமையினால் அதனால நிரப்பப்பட்டிருக்கணுமே தவிர, இந்த மைண்டை டிஸ்டர்ப் பண்ற காரியங்கள் வரும்போது உடனடியாக வசனங்களை கொண்டோ அல்லது பாடல்களை கொண்டோ அல்லது அபிஷேகத்தை கொண்டோ நான் மேற்கொள்ளுகிறவனாய் கொள்ளுகிறவளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் அப்படியே நம்மளை அப்படியே ஆண்டவருக்கு ஆப்போசிட்டாவே செயல்படுறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டே இருப்பான். அல்லேலூயா. பாருங்களேன், இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, எனக்கு என்ன செய்வான், அதைரியத்தை கொடுப்பான். இல்லைனா என் சிந்தனையில் தேவையில்லாத இச்சைகளை கொண்டு வருவான். மூணாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்களேன். யாக்கோபு புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கலாம். புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபு 1வது அதிகாரம் 6, 7, 8. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 6, 7, 8. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல். அடுத்தது மனசுக்குள்ள என்ன வருது, சந்தேகம். இது எல்லாருக்குள்ளே என்ன வந்துடுது, இப்போ ஒரு சந்தேகம். ஒரு செகண்ட்ல என்ன வந்துடுது நமக்கு, ஆண்டவர் இருக்கிறாரா, உண்மைதானா, அப்போ ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது, இப்படி ஒரு பாதையில் போகணுமா, வந்துச்சா வரலையா, எனக்கு கூட வந்துச்சு. ஒரு செகண்ட் என்னப்பா இப்படி ஒரு விஷயம் எப்படி சொல்கிறாங்களே, இந்த ரிப்போர்ட்டில் இப்படி வந்திருக்குது என்ன, அல்லேலூயா. ஒரு சந்தேகம், அப்படி ஒரு சின்ன ஜர்க்கு வரும். அப்போ அந்த இடத்துல சொல்றாரு, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்ப சந்தேகப்படுறவனுடைய எண்ணம் எப்படி இருக்குதான், கடல் அலை, அது போமா வருமா, அது 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 என்ன செய்யும், முன்னாடி பின்னாடி டூ அண்ட் ஃப்ரோவாகவே இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஸ்டெடியாகவே இருக்காது. அது போல சந்தேகப்படுகிறவனுடைய இருதயமும் அப்படித்தான் இருக்குமா. அல்லேலூயா. அது சொல்றாரு, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று. ஆமாம், நீ உட்காந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னால் நீ என்கிட்ட இருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாதுப்பா. ஒரு சின்ன விஷயத்தை கூட என்கிட்ட நீ வாங்கிட முடியாது. அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்னா, சந்தேகப்படாத ஒரு இருதயம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் வந்திருக்கிறேன்னா, இவரால் முடியுமா, எத்தனையோ கடவுளை பார்த்துட்டேன், சரி இன்னைக்கு போய் பார்ப்போமே இந்த கடவுளை, அப்படி நினைச்சா நடக்காதுங்க. முழு இருதயத்தோடு இவர்தான் என் தெய்வம், இவர்தான் இயேசு என் இரட்சகர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், திரும்பவும் வரப்போகிறவர் என்று இயேசுவை நான் விசுவாசிப்பேன்னு சொன்னா அங்க ஆண்டவர் எனக்கு மீட்பை தருவார். அல்லேலூயா. இங்க ஒத்தையா ரெட்டையா போட்டு விளையாடுற இடம் கிடையாது, முடியுமா முடியாதான்னு பார்க்குற இடம் கிடையாது. அவரை முழுசா நம்பி வர்றவங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்றது இல்லை, இவரை மட்டும் ட்ரை பண்ணா போதும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போ இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிற. ரெண்டு மனசு போகலாமா போகக்கூடாதா, இருக்கலாமா இருக்கக்கூடாதா, வரலாமா வரக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, என்னங்க இது. அது சொல்ற, நீ இப்படி கடைசி வரைக்கும் இப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பப்போ. அது சொல்ற, ஒரே தீர்மானம், அவர் வசனம் மட்டும் என் இருதயத்தில் இருந்தா போதும், அவர் சொன்னது நிறைவேறும். நல்லா ஆமே சொல்லுங்களேன். ஆமாம். அப்போ அதைரியத்தை அவன் கொண்டு வர பார்ப்பான், என் மனசை கெடுக்கிற இச்சைகளை கொண்டு வர பார்ப்பான். இன்னொன்று, சந்தேக எண்ணங்களை என் மனசுக்குள்ள, இதெல்லாம் பிசாசு எனக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பான். மொத்தமாலாம் சேர்க்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சந்தேகமாயிருச்சு. நீங்கள் பைபிளை எடுத்தீங்கன்னா சந்தேகமே பட மாட்டீங்களே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளை இன்னொரு பக்கம் இன்னொன்று இவங்க உள்ள கொண்டு வந்து வைக்கிறான் அவன். பாருங்க, வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் புஸ்தகம் 16, 18, Proverbs chapter 16 verse 18. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அப்படின்னா என்னது, பெருமை. ஏமா ஒரு மனுஷன் அழியறதுக்கு முன்னாடி என்னம்மா அவனுக்கு பெருமை எவனுக்குள்ள வருதோ அவனுக்கு அங்கே அழிவு வர ஆரம்பிக்குது. உடனே நீங்கள் வந்துட்டு நல்லா தானே ஃபஸ்ட் அங்கே இருக்கிறாங்க அவங்கெல்லாம், நீ கவலையப்படாது, நீ ஏன் அதெல்லாம் பற்றி கவலைப்படுற, அல்லேலூயா. ஆனால் அழிவுக்கு முன்னானது எது, ஆக அந்த பெருமையான ஒரு எண்ணங்க. அப்போ விழுதலுக்கு முன்னானது
மனமேட்டிமை. அல்லேலூயா. அந்த மேட்டிமையான ஒரு எண்ணம், என்னெல்லாம் யாரும் ஒன்றும் செஞ்சுக்கிற முடியாது, நான் என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட வீடு இருக்குது, என்ன மாதிரி பேசிட்டு போகிறாங்கங்க, விடுங்க. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்க, என்னைக்கு அந்த எண்ணத்துக்குள்ள பெருமை போச்சோ அன்னைக்கு அவனை மேலே இருந்து கீழே தள்ளினாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவருக்கும் மேலே நான் போவேன்னு என்னைக்கு அவனுக்குள்ள பெருமை வந்துச்சோ அன்னைக்கு தேவன் அவனை அங்கிருந்து கீழே தள்ளினார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய மனசுல கூட என்ன வந்துடக்கூடாது, ஏம்மா நீ அன்னைக்கு எப்படி இருந்தியோ இன்னைக்கும் அப்படி தான் இருக்கணும், இன்னைக்கு எப்படி இருக்கிறியோ நாளைக்கும் அப்படி தான் இருக்கணும், சாகர தட்டியும் எப்படி தான் இருக்கணும், தாழ்மையாயிரு. ஆமாம், சொல்லுவாங்களே நேற்று பேஞ்ச மழைக்கு இன்னைக்கு முளைச்ச ஆடிடக்கூடாது, நற்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தராசில் கூட, இதெல்லாம் நல்லா தெரியுதுல்ல, பரவாயில்ல, ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ரைஸெல்லாம் ஆடிடக்கூடாது, ஒரே ஆட்டம் தான். கொஞ்சம் பணம் வந்துட்டா சிலெல்லாம் கையில் பிடிக்க முடியல, ஏம்மா நீ நல்லா இரு, நான் வேண்டான்னு சொல்லலை, நல்லா இரு. ஆனால் என்னென்னா கண்ணு முன்னு தெரியாமல் நீ பேசுகிற பேச்சும், மற்றவங்ககிட்ட பழகிறதும், மற்றவங்கள ஒதுக்குறதும், மற்றவங்கள ரொம்ப கேவலமாக நடத்துறதெல்லாம் தப்பு இல்லை, அது தப்பு, ரொம்ப தப்பு. அந்த பெருமையை கர்த்தர் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டார். அந்த தாட் மனசுக்குள்ள வரவே கூடாதுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பிசாசு தேவனுக்கு ஆப்போசிட்டாவே அவன் என்ன செய்றான், நமக்குள்ள கொண்டு வர பார்க்கிறான். அதுதான் ஏவாளுக்குள்ள கொண்டு வந்தது. என்ன உனக்கு சொந்தமா சிந்திக்க புத்தி கிடையாது, நீ போய் அவர் சொன்னார்னு கேட்டு உட்காந்துட்டு இருக்கிறிய. புரிஞ்சுச்சாமா உங்களுக்கு நான் சொல்றது? அப்பதான் அவளுக்குள்ள ஏறுது, ஆஹா நான் ஒருத்தி இருக்கிறேன், சுயமா முடிவு எடுக்க தெரியலன்னா அப்புறம் என்ன, வந்துச்சு, அவளே டிசிஷன் எடுத்துட்டா. அல்லேலூயா. அங்கே தான் அவன் நம்மளுடைய இன்ஃபீரியாரிட்டியை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி பார்க்குறா. அல்லேலூயா. என்ன எனக்குன்னு ஒரு கெத்து இல்லையா, எதுக்குமே இல்லாமல் நான் இப்படி டம்மி பீஸாவாக உட்காந்துருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் சீண்டுறான். சீண்ட உடனே அப்போ தான் அவளுக்கு தெரியுது, ஆஹா கண் திறக்கப்பட்டது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவதுன்ற மாதிரி இந்த அம்மாவுக்கு அப்போ தான் கண்ணே திறந்த மாதிரி, நான் இப்படி ஆயிடலாம். அல்லேலூயா. இல்லைங்க. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் யாரை கவனிக்கணும்னா இளைய குமாரனை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், 15வது அதிகாரம். அவனுடைய எண்ணத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாச்சுங்க. அவன் தப்பு பண்ணிட்டான், லைஃப்பில் தப்பு பண்ணிட்டான். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம், Gospel of Luke chapter 15 verses 11 through 20, 11லேருந்து 20 வரைக்கும். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இப்போ என்ன அப்படின்னா, அவன் மனசு ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆயிருச்சு. இப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு, டே இன்னும் எவ்வளோ நாள் உங்கள் அப்பா கூட உட்காந்துட்டு இருப்பேன், போடா போய் சொத்தை பிரித்து வாங்கிட்டு வாடா உங்கள் அப்பா கிட்ட கேட்டு அப்படின்னு சொல்லி இவனை ஏற்றிட்டானுங்க. அவன் இன்னைக்கு நல்ல நண்பர்களும் உண்டு, கெட்ட நண்பர்களும் உண்டு. எல்லாரும் கெட்டவங்க நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அப்போ உசு பேத்துறானுங்க, நல்ல உசு பேத்தி அப்பா கிட்ட போய் சொத்து பத்தெல்லாம் வித்து நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டாங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் எல்லாம் காய்ச்சி அப்பாட்ட வாங்கிட்டு மனசு முழுசும் கெட்டு போச்சு. இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அல்லேலூயா. என்னம்மா அவன் லைஃபே ரொம்ப மோசமான லைஃபா போச்சுங்க. அவ்வளவு பணத்தையும் அழித்து போட்டான். என்னவா அழிச்சிட்டான். ஆமா, நம்ம சகோதரர் ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்டேன். அப்போ கேட்கும் போது இங்கே தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல கேட்டேன், என்னையா என்ன அப்படின்னு கேட்கும் போது, வீடை விற்றுட்டாங்க அப்படின்னாங்க. வீடை விற்றுட்டாங்க. வீடை விற்றுட்டு சரி எவ்வளோ கையில் இருக்குது அப்படின்னா 35,000 ரூபா இருக்குது. அடா பாவி, என்ன பண்ணேன்? எல்லாத்தையும் நாசம் பண்ணேன். எல்லாத்தையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க மேலே ஒரு குறை இல்லை, எல்லாத்தையும் குடிச்சே தீர்த்துட்டான். அப்போது இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை? அப்போ இந்த மகன் அப்படி தான் பண்ணி வச்சிருக்கிற, எல்லாத்தையும் என்ன துன்மார்க்கமாக வாழ்ந்து எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தீங்க சொன்னால், அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். ஆமாம், எல்லா பணமும் செலவழிஞ்சு போச்சான். தேசத்தில் கொடிய பஞ்சமும் வந்துருச்சான். அவனுக்கு குறைவு வந்த உடனே என்ன செய்தானா, தேசத்தின் குடிகள் ஒருவன் கிட்ட போய் ஒட்டிக்கிட்டானா. அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். இவன் என்ன செஞ்சா,
நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவங்க இன்னைக்கு எங்கே போயிட்டானா? அதை கௌரவமாக நினைக்கிறாங்க நிறைய பேர். பண்ணி மேய்க்கிறேன். நீ நல்ல மனுஷனாக இருந்தாடா, நல்ல உங்கள் அப்பா வந்து நான் வேலைக்கு சோறு போட்டு நல்லா கௌரவமாக வச்சுருந்தாரு. இன்றைக்கி பண்ணி மேய்க்கிறத ரொம்ப கௌரவமாக சொல்கிறான் பாருங்களேன். சிலர்லாம் கீழே விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலன்ற கேஸில் பேசுவான். நான் என்னடா பண்ணுறேன்? பண்ணி மேய்க்கிறேன். ஆமாம், இதுவா உனக்கு அழைப்பு? பண்ணி மேய்க்கிற வேலை. இப்போ பண்ணி மேய்க்கிறன்றதே அவன் சொல்கிறான். அவன் அப்போ அவன் சொல்கிறான் என்னன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தானா, ஒருவனும் அதை அவனுக்கு எங்க அவனுக்கு ஆசை. கடைசியில் இந்த பண்ணி தின்ற தவிடையாவது தின்ன வயிற்று நிரப்பிக்கலாம்னு நினச்ச போது அது கூட அவனுக்கு கிடைக்கலையா. கடைசியாக என்ன செஞ்சானா, அவனுக்கு புத்தி தெளிது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், லைஃப்பில் நம்ம வந்து இப்படி இருக்க வேண்டாம் அப்படி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசி நான் சாகிறேன். அப்போ எனக்கு இன்னைக்கு எது தெளிவாகணும்னா, இந்த எண்ணம் தெளிவாக வேண்டும். சொல்லுங்க, எது தெளிவா இருக்குதா? தெளிவா இருக்கிறீங்களா? டபுளா தெரியுறேன்னா சிங்கிளா தெரியுறேன்னா? என்ன தெளிவா இருக்குதா? என்ன தெளிவா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அப்போ எழுந்து தகப்பன் இடத்தில் வாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்களே, பரம தகப்பன் நம்மை வைக்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. திரும்பவும் தகப்பன் கிட்ட வாங்க. திரும்பவும் நான் ஒரு காலத்தில் தப்ப போயிட்டேன் தான், என் மைண்டு ஃபுல்லாக கெட்டு போச்சு தான். ஆனால் அவன் என்ன செஞ்சான், நான் திரும்பவும் அந்த எண்ணத்தை சீர்படுத்தி கொண்டு தகப்பன் இடத்தில் வருகிறான். நான் எழுந்து போறேன்ப்பா தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செஞ்சிட்டேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் கிடையாது. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வச்சுக்கங்கப்பான்னு அவன் சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. இன்னைக்குங்க அவர்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா போதும், உங்க தாட்சி சரியாயிடுச்சுன்னா போதும், அவர் அணைத்து கொள்ளுவார். அவர் அணைத்து கொள்ளுவார். என் மனசு என்ன சொல்லுது, அழைப்பாயிர மாதிரி நிறைய விஷயத்தில் சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆமாம், பொறாமை எண்ணங்கள் வந்திருக்கலாம், இல்லைனா தேவையில்லாத அசுத்தமான எண்ணம் வந்திருக்கலாம், இல்லைனா தைரியமற்ற எண்ணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு திரும்பவும் கிட்ட வாங்க அவர்கிட்ட. அவர் சொல்கிறார், நான் உன்னை பொறுப்படுத்துகிறேன், மறுபடியும் உன் வாழ்க்கையை சீரமைக்கிறேன். மறுபடியும் புதிய வஸ்திரத்தை கொடுத்தாரு. அவனுக்கு நல்லா என்ன செய்தார், கன்றுக்குட்டியை அடிக்க வச்சாரு, நல்ல மோதிரத்தை கொடுத்தாரு, நல்ல பாதரட்சியை கொடுத்தாரு, நல்ல கௌரவத்தை கொடுத்தாரு, நல்ல இசைக்கருவிகள்லாம் மேலதாளம் வாசிக்க அவனை கௌரவமா கர்த்தர் கொண்டு போய் வைத்தாருங்க. இன்னைக்கு நீங்க உங்க எண்ணங்கள்ல நீங்க மாறுவீங்க சொன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எல்லாம் கெடுறதே இந்த இடத்துல தாங்க. இதை சரியா நீங்க காப்பாத்திரணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அப்ப இதை நம்ம டெய்லி பாதுகாக்கணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப எண்ணங்களை காத்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம், எல்லாரும் எடுத்துக்கங்களேன். 119வது சங்கீதம், Psalms 119 verse 11, 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அல்லேலூயா. அப்போ என் லைஃப்ல நான் ஸ்லிப் ஆகாதபடிக்கு எது என் மனசுக்குள்ள இருக்கணும்? அவருடைய வசனம் இருந்துச்சுன்னா நான் எங்கேயுமே சறுக்க மாட்டேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நான் எங்கேயுமே சறுக்க மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் என்ன தெரியுமா, நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த நேரம் கேட்குறீங்க பாருங்களேன், நல்லா இருக்கிறீங்க, திரும்ப வீட்டுக்கு போனவொடனே டல்லாகிடுறீங்க. ஏன் தெரியுமா? அந்த வசனம் உள்ளுக்குள்ளே இருக்கணுன்ற. நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார முடியுமா? முடியாதுல்ல, அது சாத்தியமே கிடையாது. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, நீங்களாம் என் வீட்டுக்கு வந்தீங்களா இல்லை நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னா? அவள் தான் கலேபரமாக போயிருக்கேன் என் வீடு. நானே கலேபரம் ஆகிட்டு இருப்பேன். எல்லாம் ஒன்று சொல்லுவேன். அப்படி தான் அந்த சிஸ்டருக்கு வந்துச்சு, அப்படி தான் அவங்க பொட்டுன்னு போயிட்டாங்க, அவங்களுக்கு அது 3rd ஸ்டேஜ், அவங்களுக்கு அது 5th ஸ்டேஜ். நான் எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போய் என் ஸ்டேஜே முடிச்சிருக்கோம். எனக்கு புரியுதுங்களா? இல்லைங்க, ரொம்ப போட்டு யாருக்கிட்டையும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டா இருக்காதீங்க. ஆண்டவரும் நீங்களும் உட்காந்தா போதும், கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமாம். அப்போ எது என் மனசில் இருக்கணும்? வசனம். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, எது நம்ம மனசில் இருக்கணும்?
அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? ஆமாம். பச்சை கலர் மாத்திரை, சிகப்பு கலர் மாத்திரை, காலையில் 2, மத்தியானம் 3. ஐயோ சாப்பாடுக்கு முன்னாடி போட சொன்னார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். அம்மா நீ கொஞ்சம் வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, நீ நல்லா இருப்ப. ஆமென். அல்லேலூயா. நல்லா இருப்பீங்களா? ஏங்க அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே முகத்தில் ஒரு தெளிவு வரணுங்க. அல்லேலூயா. நான் போராடுறேன் உங்களுக்காக. என்ன ஒவ்வொரு நாளும் இவ்வளோ காரியத்திலையும் என்ன உங்களுக்கு நான் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஸ்பெஷலாக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். இங்கே சில பேருக்கு சொல்லலாம் முடியாது. பதில் கிடைக்கணுன்றதுக்காக. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ப்பா, பதில் வேணும்ப்பா, பதில் வேணும்ப்பா, இந்த பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும்ப்பா. நான் அழுகிறேன். நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போது என் இருதயத்தில் நான் வைத்தேன். இதை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நான் அந்த பிசாசு சொல்கிற விஷயத்தில் நான் கீழே விழ மாட்டேங்க. என்னால் அதை மிஞ்சி, தேவனை மிஞ்சி என்னால் எதுவுமே யோசிக்க முடியாது, என்னால் செயல்பட முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்போ என் மனசு முழுசும் என் தேவனுடைய வார்த்தை. பிள்ளைய பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. நம்ம பிள்ளை அப்படியே தலைகீழ நடக்கும் வீட்டில். இதுவா திருந்தும்? ஜென்மத்து உங்கள் அப்பனை மாதிரி நீ திருந்த அது போ. எங்கெங்கேயோ போய் கடைசியில் எங்கே வந்துடணும்? ஆமாம். ரைஸ்லாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க தேவ பிள்ளைகளே, இவைகளுக்கு மத்தியில் என் மனசுக்குள்ளே இருக்க வேண்டியது வசனம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது ஒரு காரியம் சொல்ல பாருங்க. பிலிப்பியர்லேயே நம்ம வாசித்தோம்ல, அதுதான் அவர் சொல்கிறார். அந்த 4:8 வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:8, Philippians chapter 4 verse 8, அதுதான் நம்ம இதுக்கு ஆதார வசனமாகவே எடுத்திருக்கிறோம். கடைசியாக சகோதரரே, என்ன நான் சிந்திச்சுட்டே இருக்கணுமா? உண்மையானது எது, உண்மை எதுவோ அதுதான் நான் சிந்திக்கணுமா? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதை மட்டும் நான் சிந்திக்கணும். அல்லேலூயா. அதை சிந்திக்கணுமா? ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அப்போ ஒழுக்கமானதை மட்டும்தான் என் மனசு என்ன செய்யணுமா? சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா? அடுத்தது நீதி. என் மனசு எதை சிந்திக்கணுமா? நீதியான விஷயத்தை மட்டும்தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா? கற்பு எவைகளோ, கற்புள்ள விஷயம் எதுவோ அதை மட்டும்தான் என் மனசு சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்புறம் அன்புள்ள விஷயம் எதுவோ அதை மட்டும்தான் என் மனசு சிந்திக்கணுமே தவிர வேறு எதையும் சிந்திக்கவே கூடாதான். அப்புறம் நற்கிரியைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அதை மட்டும்தான் என் மனசு சிந்திக்கணுமா? வேறு எதையும் போட்டு என்ன செய்யக்கூடாது? சிந்திக்கக்கூடாது. புண்ணியம் எதுவோ, எது புண்ணியம் அதை மட்டும் உட்காந்து சிந்திங்க. புகழ் எதுவோ அதை மட்டும் உட்காந்து சிந்திங்க. இதை மட்டும் நீங்கள் உட்காந்து சிந்திங்கப்பா. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு நீ என்ன செய்யாத, போட்டு குழப்பிட்டு கலங்கிக்கிட்டு என்ன ஆயிடுமோன்னு நினைக்காதீங்க. வசனம் இருந்தால் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. உங்கள் முகத்திலே ஒரு தெளிவு இருக்கும் பாருங்களேன். உங்களை பார்க்கும் போதே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பீஸாக இருக்க மாட்டீங்க, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 வாரத்தில் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கல. தெரிஞ்சுதான் என்கிட்ட அது. அதான் நான் சொல்கிறேன், சமாதானம் இருக்கும். இந்த பிரச்சனையில் என்கிட்ட நிறைய பேர் அவங்க பிரச்சனையை சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை தானே சொன்னேன். வேறு ஏதாவது சொன்னேன்னா அவ்வளோதான். அது போதும். இது என்ன இன் டீட்டெயிலாம் வேண்டாம், போதும். அல்லேலூயா. அப்போ நிச்சயமாக கர்த்தர் செய்வார். போட்டு குழப்பெல்லாம் கூடவே கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 5வது வசனம், 2 Corinthians chapter 10 verse 5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணுமா? நிர்மூலமாக்கி என்ன செய்யணும்? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படித்த நான் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாங்க. அப்போது தெய்வீகம் இல்லாத எண்ணங்கள் என் மனசில் வராமல், அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அவரை மட்டுமே அறிகிற அந்த எண்ணங்களை என் மனசில் நான் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேறு எதையும் போட்டு யோசிக்காதீங்க. ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்கள், எனக்கு நல்லவர் அவர். உங்களுக்கு நல்லவரா? உங்களுக்கு நல்லவரா? உங்கள் குடும்பத்துக்கு நல்லவரா? உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவரா? உங்கள் தொழிலுக்கு நல்லவரா? உங்கள் சரீரத்துக்கு நல்லவரா? நல்லவர் தான் சொல்லாமல் அதையாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிற. அல்லேலூயா. அவ்வளோதான். அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு எந்த நாளும் நமக்கு தீமை செய்யறதுக்கு அவருக்கு தெரியாது, வராது அவரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல தெய்வங்க அவர். அப்போ பாருங்கள், இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 13:20, நீதிமொழிகள் 13:20, Proverbs chapter 13 verse 20. ஞானமுள்ள மகனா, ஞானிகளோட
ஞானம் அடைவான். இப்போ யார் கூட இப்போ நம்ம சேரணும்? ஞானிகள் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன சொல்றேன்னா, தேவனை பேசுகிறவர்கள், வசனத்தை பேசுகிறவங்க. யார் கூட சேரணும்? எங்க கொஞ்சம் பேசுங்க. யார் கூட பழகணும்? தேவனை பற்றி பேசுகிறவங்க. சும்மா வீட்டு கதையே பேசினா அவன் டென்ஷன் உனக்கு வரும், உன் டென்ஷன் அவனுக்கு போகும். அதெல்லாம் பேசாமல் ஆண்டவர் இப்படி செய்வார்ப்பா, சூப்பர்ப்பா, அவர் எப்படிலாம் செஞ்சுருக்கிறார்ப்பா, இப்படியே பேசுகிறவங்களுக்கு அவங்களோடு கூட சேர்ந்தா நம்ம என்ன செய்வோமா? நம்மளும் அந்த ஞானத்துக்குள்ளே வந்துடுமா, நமக்குள்ளேயும் அந்த பலன் வந்துடுமா, ஒரு தைரியம் வந்துடுமா. ஆனால் முட்டாளுங்களுக்கு கூட சேர்ந்துருப்பேன்னா, சில முட்டாள்களோட சேர்ந்தன்னா நீயும் வந்து நாசமாக தான் போவேன். அல்லேலூயா. நீங்கள் முட்டாள்களோட சேர்றீங்களா, ஞானிகளோட சேர்றீங்களா? சொல்லி தானே ஆகணும். இப்போ வேறு வழி. அப்படி சொன்னா சரி. அப்போ நம்ம யாரோட சேரணும்? வசனம் பேசுகிற பிள்ளைகளோட பழகுங்க. நல்ல வசனம், நல்ல வசனம், ஒருத்தரை என்கரேஜ் பண்ண, பலப்படுத்த, அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு சேரணும்ப்பா. சும்மா போட்டு உடச்சி நான் சொல்கிறேன், எல்லாருமே தவறு செய்கிற பிள்ளைங்க தான். அவங்கள நம்ம அதுதான் வசனமே சொல்லு. அவங்கள நீங்கள் என்ன செய்யணுமா? காப்பாற்றி விடணும். அப்படி தான் நம்ம சொல்லுது அந்த வசனம். வாசிங்க. பேதுரு இல்லையா? ஒரு வசனம் வருமே, அவங்கள வந்து நீங்கள் பொறுமையாக அவங்கள நீங்கள் வெளியே தூக்கிட்டு வாங்க. இது விசுவாசத்தில் பலவீனமானவர்கள் இல்லையா? சரி, அது இல்லைம்மா, அதுவா 2:19 வருமே. என்ன இருக்குது அங்கே? ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்குமா? Praise the Lord. என்னங்க யூதாக்கா? யூதாவில் இருக்கு. வாசிங்க. நான் தப்பாலாம் ஒன்றும் சொல்ல. யூதா அல்லாமலும் நீங்கள் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்தா. Praise the Lord. புதுசாக இப்போ எனக்கு வசனம் வருது. சோத்திரம். நானே ஆண்டவரே தேட கிருபை தாங்க. இல்லை எனக்கு இந்த இடத்துல தான்மா வரும் அது. அதுதான் சொல்கிறேனே, அவங்கள வந்து நீங்கள் வந்து காப்பாற்றுங்க, மெதுவாக அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த வசனம். புறஜாதிகள் உங்களை விரோதமாக உங்கள் நற்கிரியை கண்டு அவற்றின் சந்த நாளிலே தேவனை மகிமையும் நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கையும். சரி, அப்படிதான் அந்த வசனம் வரும். ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருந்து அன்பு தரணும். சரி, நம்ம பொறுமையாக நம்ம எடுப்போம். இப்போ நம்ம இதை முடிப்போம். ஆமாம், அப்போ அப்படி தான் அந்த வசனம் அப்படி தான் இருக்குது. அந்த வசனத்தில் சொல்லும்போது எல்லாரையும் நீ வந்து விட்டுறாத, அவங்களோடு கிட்ட நீ பொறுமையாக வசனத்தை சொல்லி அவர்களை மறுபடியும் திடப்படுத்தி நீ அவங்கள என்ன செய்து, முள்ளில் சிக்கி இருக்கிறாங்களா ஏதோ அப்படி வரும் அந்த வசனம். சிக்கி இருக்கிறாங்க, அதுலேருந்து அவங்கள நீ பொறுமையாக வெளியே கொண்டு வா
அப்படின்ற மாதிரி அந்த வசனம் வரும். சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம அதுதான் செய்ய இன்னைக்கு பிரயாசப்படுறோம். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதான நாம எல்லோரும் ஒரு இடத்துல தவறுகிறோம், விழுகிறோம், ஆமா, எல்லாம் அசைகிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவங்கள மறுபடியும் தூக்கி எடு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இப்போ பாருங்களேன், வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 39வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 7லிருந்து 12 வசனங்களை வாசிக்கும் போது யோசேப்பு தேவனுடைய சித்தத்தில் அவர் கவனம் செலுத்தினார். ஆமாம், அவருடைய எண்ணங்களை என்ன செய்தார்னா பலவிதமான சோதனைகளிலிருந்து அவர் பாதுகாத்துக்கிட்டார். 7வது வசனத்தில் பாருங்கள், சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளை யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கல. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் அப்போ நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அவன் மனசு ஃபுல்லாக எது தெளிவாக இருக்குது? தேவனுக்கு விரோதமாக நான் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்றதுல தெளிவாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருங்களா மனசில். அப்போ மனசில் நான் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய விஷயங்களை தெளிவாக ரெஜிஸ்டர் பண்ணாததுனால தான் நிறைய விஷயங்களை நான் தவறி போய் விடுகிறேன். நல்லா ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. இதில் பாருங்கள், வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிசாசு எப்பவுமே வாய்ப்பை கிரியேட் பண்ணுவான், தவறு செய்ய கிரியேட் பண்ணி விடுவான் அவன். அங்கே ஏவாள் அம்மாக்கு அந்த தவறு செய்வதற்கு கிரியேட் பண்ணி கொடுத்தான் எல்லாத்தையும். ஆமாம், அப்போ பாருங்க, அப்போ எல்லாம் நடக்கும்போது அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஏன் அப்படின்னா அங்க என்ன சொல்லியிருக்கு? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. அப்போ என் மனசு முழுசு என்னமா இருக்கணும்? அவருடைய வார்த்தையும் அவருடைய நினைவும், அவருடைய வார்த்தையும் அவருடைய நினைவு. இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மனுஷனும் எந்த போராட்டங்களும் என்னை அசைக்க முடியாது. அதனால தான் தாவீது அவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு, என் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வச்சிருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் சத்தமாக சொல்லுங்க, நான் ஆமாம், எந்த விஷயமும் என்னை கலங்கடித்து விடவே முடியாது. நல்லா ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இன்னும் நான் நிறைய பாயிண்ட் கொண்டு வந்துட்டேன். எனக்கு அநியாயத்தை கொண்டு வந்தேன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். 4-5 இருக்குது, 3 வரைக்கும் தான் பேசியிருக்கிறேன். போதும், நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு இன்னொரு நாள் கர்த்தருக்கு சித்தமானால் அவைகளை இன்னொரு நாள் நான் பேசுகிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம மனசு விட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்பா, என் எண்ணத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லாரும் கேளுங்களேன். இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆமாம், 2 மனசோடு இந்த இடத்துல உட்காரக்கூடாது. 2 மனசு. இந்த கடவுளால் அது முடியுமா? இந்த கடவுளுக்கு செய்கிறதுக்கு சக்தி இருக்குதா? இந்த கடவுள்கிட்ட கொஞ்சம் வந்து தான் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணமா? இல்லைங்க. இந்த இடத்துல வந்திருக்கிறதான நாம அவர் சொல்கிற வார்த்தை, தைரியமாறு, திடம் கொண்டு பலமனதாயிரு. அல்லேலூயா. எல்லாரும் இருதயத்தை ஊற்றி, அப்பா ஆமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு கட்டளையிடலை. ஆமா, நான் உனக்கு கட்டளையிடலை. பலம் கொண்டு தைரியமா எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா 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 என் எண்ணத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள், ஆமாப்பா, எல்லாமே அறிந்திருக்கின்றீர். அப்பா 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 எல்லாம் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம்
எல்லாமே அறிந்திருக்கிறீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீரப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் அறிந்திருக்கிறாரு. இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த நேரத்துல கூட என் எண்ணத்துல என்ன ஓடிட்டு இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியுங்க. வசனத்தை உள்ள கொண்டு வாங்க, வசனத்தை உள்ள கொண்டு வாங்க. எல்லாரும் வேற எதையும் உள்ள கொண்டு போகாதீங்க. நெகட்டிவான தாட்ஸை உள்ள கொண்டு போகாதீங்க. ஹல்லேலூயா. எதிர்மறையான காரியங்கள்லாம் வேண்டாம், தூக்கி எல்லாம் வெளியே வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற சிலருடைய எண்ணங்கள், ஹல்லேலூயா, ஞானிகளோட சேருங்க, மூடரோட சேர்ந்துட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் இருதயத்தை ஊற்றி, ஹல்லேலூயா, எழும்பி நிற்க முடியுமா? கொஞ்சம் அப்படி எழும்பி நின்று, ஆவியில நிரம்பி என்னைக்கு கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்கப்பா, எனக்கு இன்னைக்கு இதுக்கு பதில் வேணும் ஆண்டவரே. இங்கிருந்து நான் மன தெளிவோடு நான் போகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலு படுத்தாலு அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நடந்தாலு படுத்தாலு அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க ஆமா. ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலு படுத்தாலும் ஆமாப்பா அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நடந்தாலு படுத்தாலும் ஆமாப்பா அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, ஆமாப்பா நன்றி ராஜா இயேசுவே, இயேசு ராஜா. சொல்லுங்க நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். இயேசு ராஜா. என்னை காண்பவரே நன்றி ராஜா, ஆமாப்பா இயேசு ராஜா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே காண்பவரே பவரே. ஆமா ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கின்றே. ஆமா சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. இயேசுவே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வது நான் எழுவது, நான் அமர்வது நான் எழுவது நன்றாய் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர். ஆமாப்பா சொல்லுங்க. ஆமா நன்றாய் நீர். எல்லாம் அவருக்கு தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்றது அவருக்கு தெரியும். என்னுடைய எண்ணம் எல்லாம் அவருடைய வசனமா இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து நிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் எண்ணங்கள் எல்லாம் ஆமா ஆமா அவருடைய வசனம், அவருடைய வசனம்,
அவரால் முடியும், என் தேவன் சொன்னதை செய்வார் அப்படின்ற அந்த எண்ணத்தோட நான் நிரம்பி இருக்கணும். வேற நெகட்டிவான காரியங்கள் எதுவும் என் இருதயத்துக்குள்ள போக வேண்டாம். எல்லாம் பாரத்தோட பாரத்தோட பாரத்தோட. ஹல்லேலூயா. ஆமா 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 ஆமா. ஓ ரஷகலகதர நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. ஆமா, எல்லா பக்கமும் அவர் நெருங்கி இருக்கட்டும். வேற எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க, வேற எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. என்னை சூழ்ந்திருக்கின்றே உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, என்னை அவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. என்னை அவர் நடத்துவார் கடைசி வரைக்கும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன் அவர். யார் விலகினாலும் விலகாத தேவன் அவர். எனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் யாக்கோபின் கரத்தை கைவிடாதது போல என் கரத்தை அவர் கைவிடாதவர். ஆமென். Yes Lord, amen. Glory be to God, amen. Amen. Oh yes Lord, amen. உம் கண்கள் கண்டது மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. நன்றி ராஜா. ஆமா, நன்றிப்பா நன்றிப்பா. எல்லா குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஜெயம் எடுக்கட்டும். என்னன்னு இந்த இடத்துக்குள்ள வந்தாங்களோப்பா, என்ன வேண்டுதலோட வந்தாங்களோ, என்ன துயரத்தோட வந்தாங்களோ, என்ன துக்கத்தோட வந்தாங்களோ, என்ன கைவிடப்பட்ட சூழ்நிலையில வந்தாங்களோ, ஆமாப்பா நீ கைவிடாத தேவன். இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். இவர்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். இவர்கள் வியாதிகள் சுகமாகட்டும். இவர்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும்பா. நல்ல வேலையை கர்த்தர் தாங்கப்பா. அப்பா, வீடு கட்ட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அந்த நிலத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கட்டும்பா. எல்லா சாபங்கள் வீட்டை விட்டு விலகட்டும்பா. எல்லா தரித்திரங்கள் விலகட்டும்பா. வீட்டுக்குள்ள இருக்கிற செய்வினை கட்டுகளோ, ஆமா ஏவல் கட்டுகளோ, மாந்திரீக கட்டுகளோ எல்லாம் ஆண்டவர் இப்பொழுது வெளியே போகட்டும். உம்முடைய கண்கள் பார்க்குதுல. ஆமா, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா விதமான சவால்கள், எல்லா விதமான எதிர்ப்பின் கிரியைகள் எல்லாம் நீங்கட்டும்பா, நீங்கட்டும்பா, நீங்கட்டும்பா. பிள்ளைங்க இன்னைக்கு வீட்டுக்கு சந்தோஷமா போகணும்பா. வீட்டுக்கு சந்தோஷமா இன்னைக்கு நாங்க போகணும்பா. இல்ல இல்ல, என் மனசெல்லாம் என் இயேசுதான், என் எண்ணமெல்லாம் என் இயேசுதான். ஆமா ஆமா, என்னுடைய எண்ணமெல்லாம் இயேசுதான். ஹல்லேலூயா. வேற எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு ஜெயம் தரும் கிறிஸ்து அவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. நான் பாவிதான், நான் துரோகிதான். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும். முடியும் 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 முடியும். இந்த சாத்தான இயேசுவின் நாமத்துல ஜெயிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வருவான், ஆனா ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடி ஏற்றுவார், கொடி ஏற்றுவார். ஆமா ஆமா ஆமா. ஹல்லேலூயா. கண்ணீரோட வீட்டுக்கு போக கூடாதுப்பா. இங்க வந்த பிள்ளைங்க
அந்த மன கஷ்டத்தை இந்த இடத்தை விட்டுட்டு போகும்போது மன நிம்மதியோட வீட்டுக்கு போகணும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட காயங்களானாலும் அதை ஆற்றக்கூடியவர் நீர் ஆண்டவரே. ஆமாப்பா, கணவன் மனைவி உறவுகள்ல ஒரு சமாதானம் உண்டாகட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் இணையட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா ஆண்டவரே, அந்த கருவை கத்த தொடுங்கப்பா, அந்த கருவை தொடுங்க, அந்த கருவை தொடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம நிக்கிற பிள்ளைய ஆண்டவரே அந்த கருவை தொடுங்கப்பா, அந்த கருவை தொடுங்க ஆண்டவரே. நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் பொய் இல்லப்பா. ஆமா, அந்த கருவை தொட்டதுக்காக நன்றி, கருவை தொட்டதுக்காக நன்றிப்பா. ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிற ஆமாண்டவரே அந்த எல்லா தடைகளும் விலகினதுக்கு நன்றி, வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் விலகினதற்கு நன்றி. ஆமாப்பா, ஆமாப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும், ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும், ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும், ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும், ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். ஆமா, சொல்லுங்க நன்றிப்பா இயேசுவே. ஆமென், நன்றி. Glory be to God. Amen. ஆமா, நன்றி ராஜா இயேசுவே, நன்றி. ஆமாப்பா, ஓ இயேசுவே, இயேசு ராஜா, நன்றி ராஜா. என்னை காண்பவரே, ஆமா ஆமா, என்னை காண்கிற தேவன் அவர். ஒவ்வொரு நாளும் என்னை காத்து நடத்துகிறவர் அவர். ஆமா, எஸ் 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 ஆமா, எந்த சத்துருவின் உட்புகுதல் என் கத்தர் விட மாட்டாரு, என் மனசுக்குள்ள போகிறதுக்கு விட மாட்டேன். சொல்லுங்க, இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, அவருடைய வார்த்தைக்கு மட்டும் நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா, அதுக்குள்ள என் மனசை சிறை பிடிக்க வைப்பேன். எஸ், ஆமா ஆமா ஆமா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆமாண்டவரே, இந்த இடத்துல நிக்கிற ஒரு பிள்ளைங்க கூட இந்த வருஷத்தை தலை குனிவோட முடிக்க கூடாதுப்பா. ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே. இந்த இடத்துல நிக்கிற நீங்க தான் அதை பழகணும். என் எண்ணத்துக்குள்ள அந்த சத்துரு விதைக்கிற அந்த விஷயம் என் இருதயத்துக்குள்ள போக கூடாதுங்க. ஆமா, நான் மூடரோட சேர மாட்டேன், வசனத்தை பேசாதவங்களோட நான் சேர மாட்டேன், வசனம் இல்லாத இடத்துல நான் உட்கார மாட்டேன், வசனம் இருக்கிற இடத்துல தான் நான் நிற்பேன். துன்மார்க்கர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் இடத்துல நான் உட்கார்ந்து இருப்பேன். ஆமா ஆண்டவரே, நீங்க அப்படி செய்து கொடுங்க ஆண்டவரே, நீங்க அப்படி செய்து கொடுங்க ஆண்டவரே. இந்த வசனம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாறுதலை கொண்டு வரட்டும்பா, ஒரு ஜெயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. இங்கிருந்து கடந்து போகும்போது மன நிறைவோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Praise the Lord.